அறிவுசார் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க முயற்சிக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். குரல் கருத்தரங்கில் கவிஞர் பெ. ராஜேந்திரன் பேச்சு. தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக நடைபெற்று வரும் திருக்குறள் திருப்பணிகள் திட்ட நிகழ்ச்சியின் 12வது வார நிகழ்ச்சி திருநெல்வேலியில் நடைபெற்றது. குரலே மாமருந்து என்ற தலைப்பில் அரவிந்த் கண் மருத்துவமனையின் கண் மருத்துவ உதவியாளர் பயிற்சி நிறுவனத்தில் நடந்த இந்த கருத்தரங்கத்திற்கு திருக்குறள் திட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினரும் பயிற்சி குழு தலைவருமான கவிஞர் பெ. ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். அவர் தனது தலைமையுரையில் உலகிற்கே பொதுமறையாக விளங்குவது திருக்குறளாகும். மனித சமுதாயத்திற்கான வழிகாட்டுதலையும் உள்ளடக்கியிருக்கும் திருக்குறள் பால் மக்களின் கவனத்திற்கு ஈர்க்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தமிழ்நாடு அரசு தந்திருக்கும் மகத்தான திட்டம்தான் திருக்குறள் திருப்பணிகள் திட்டமாகும். தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக இத்திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலமாக அறிவுசார் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க நினைக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் எண்ணம் ஈடேற அனைவரும் ஒத்துழைப்போம். இவ்வாறு கவிஞர் பெ. ராஜேந்திரன் தனது தலைமையுரையில் தெரிவித்தார். மருத்துவமனை ஆலோசகர் டாக்டர் ரே. ராமகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குரலே மருந்து என்கின்ற தலைப்பில் வனசெல்வி உரை நிகழ்த்தினார். தொடர்ந்து வள்ளுவம் காட்டும் நோய் தீர்க்கும் வழி என்கின்ற தலைப்பில் கவிஞர் பாமணியும் வள்ளுவமும் சேவையும் என்கின்ற தலைப்பில் கவிஞர் சிவசெல்வ மாரிமுத்தும் கருத்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்டவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சிறப்பான கருத்துக்களை சொன்னவர்களுக்கு திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் சார்பாக திருக்குறள் நூல்கள் பரிசாக வழங்கப்பட்டன. வரவேற்புரை வழங்கிய டாக்டர் ரே. ராமகிருஷ்ணனுக்கு திட்டம் சார்பாக கவிஞர் பெ. ராஜேந்திரன் நினைவு பரிசு வழங்கினார். பா. ராமகிருஷ்ணன் நன்றி சொன்னார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பயிற்சி செவிலியர்கள் மற்றும் திரிபுர சுந்தரி, பிரிட்டோ, ரெங்கராஜன், கதிரேசன், ராஜன், மணிவாசகம் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 38 மாவட்டங்களிலும் திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் என்கின்ற திட்டம் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாளன்று கன்னியாகுமரியில் நடைபெற்ற ஐயன் வள்ளுவன் சிலை 25வது ஆண்டு விழாவில் பேசுகிற போது திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பின்படி இன்றைக்கு அதற்குரிய அரசாணை வெளியிடப்பட்டு தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக 38 மாவட்டங்களிலும் வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழு தொடங்கப்பட்டு அந்த கண்காணிப்பு குழுவின் மூலமாக 3 பயிலரங்க குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயிலரங்க குழுவினுடைய முதல் குழுவினுடைய தலைவராக நான் இருந்து இன்றைக்கு 12வது வாரமாக ஒரு சிறப்பான கருத்தரங்கத்தினை திருநெல்வேலியில் நடத்தி இருக்கின்றேன். இந்த குழுவில் பயிற்றுனர்களாக கவிஞர் பாமணி, கவிஞர் சிவசெல்வ மாரிமுத்து, கவிதாயினி வனசெல்வி ஆகியோர் திருக்குறள் பற்றிய ஆழ்ந்த கருத்துக்களை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலே நல்லதொரு உரையாடலோடு, கதைகளோடு, கதை சொல்லுவதன் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் திருக்குறளை மிக எளிதாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்தில் பயிலரங்கத்திலே பயிற்று உரை வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வு 30 வாரங்கள் நடத்த இருக்கிறோம். நாங்கள் அடுத்த நிகழ்வாக குரல் நாட்டியம் என்கின்ற ஒரு நாட்டிய நிகழ்ச்சியும் குரல் வாயிலாக நடத்த உள்ளோம்.
இன்னும் குரல் நாடகம் மூலமாக நாடக வடிவிலும் இந்த குரலினுடைய விழிப்புணர்வை கொண்டு செல்கின்ற நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்த இருக்கின்றோம். இப்படி வெவ்வேறு கலைகள் மூலமாக வெவ்வேறு வடிவங்கள் மூலமாக தமிழ்நாடு அரசு விரும்புகின்ற விதத்தில் திருக்குறள் விழிப்புணர்வை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்துகின்ற விதமாக இந்த நிகழ்ச்சியை நெல்லையில் நாங்கள் தொடர்ந்து நடத்த இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த திட்டமானது நடத்துவதன் மூலமாக நிச்சயமாக தமிழ்நாடு என்பது ஒரு அறிவு சார்ந்த மாநிலமாக அது நிரூபிக்கப்படும் என்பதுதான் உறுதி. தமிழ்நாடு அரசினுடைய இந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக வரவேற்று அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பெருமை சேர்க்க நாங்கள் உறுதி பூண்டிருக்கின்றோம். நன்றி. கவிஞர் பே. ராஜேந்திரன், உறுப்பினர், திருக்குறள் திருப்பணிகள் திட்டம், பயிலரங்க குழு தலைவர், திருநெல்வேலி. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244